வேத ஒலிகள் ஓதப்பட்டிருக்கின்றன. ஆஞ்சநேயர் இறங்குறார். இறங்கின உடனே கோயில இருந்து இறங்கின உடனே அப்படியே அந்த அந்த சீதோஷண நிலையை பார்க்கணுமே, எவ்வளவு ரம்யமா இருந்தது. அந்த வெயிலே தெரியல. ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம், இந்த பங்குனி மாசத்துல இப்படி கொடைக்கானல் மாதிரி காத்தடிக்குதே, அந்த அளவுக்கு அந்த சீதோஷண நிலை சீரானது. சீதோஷண நிலை சீரானது. வேத ஒலிகள் ஓதப்படுகின்ற அந்த வேளையிலே சொல்லும் போது எவ்வளவு விசேஷமானது. அப்படின்னா வேதம் புதிதாக அனுபவத்தை தருதா இல்லையா? அப்படின்னா வேதம் ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னேன். இப்ப வர்றேன், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பேரே வேதம் தான். என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி தெரியுமா? ஒரு மென்பொருள் தயார் பண்ற ஒரு நிறுவனத்தின் பேரு என்ன? அவங்க மென்பொருள் மட்டும் தயார் பண்ணல, மடிக்கணினியையும் கணினியையும் தயார் பண்றாங்க. அந்த கம்பெனி பேரே வேதம் தான். என்ன கம்பெனி சொல்லுங்க? விப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ராஹா அப்படின்னு சொல்றோம். விப்ரா என்ன? வேதம்.